ஹாய் எவ்ரி ஒன், ஐம் அஷ்பாக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் சாம்சங் கேலக்ஸி A07 பற்றி ஃபுல் ஹானஸ்ட் ரிவ்யூ ஒன்று தான் பண்ண போகிறோம். இந்த ஃபோனை வந்து ஆல்ரெடி நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த ஃபோனை வந்து A to Z உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த ஃபோனை வந்து ஆல்ரெடி நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டு தான் ஃபுல் செக் பண்ணிவிட்டு தான் இந்த ஃபோனை வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் நான் ரிவ்யூ பண்ண முன்னுக்கு இந்த ஃபோனை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுவேன். செக் பண்ணிவிட்டு இந்த ஃபோனில் எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்துட்டு தான் நம்மளோட வியூவர்ஸ்க்கு நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் வைக்கணும்னு நான் ஆசைப்படுறது. இந்த ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் பார்க்கணும்னு சொன்னால் இந்த ஃபோன் வந்து 412GB ஸ்டோரேஜ், 4GB ரேம், 112GB ஸ்டோரேஜ். இந்த ஃபோனில் வந்து இது மட்டும் இல்லை, 6GB ரேம், 112GB ஸ்டோரேஜிங் இது மற்ற வந்து 464GBலையும் இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு வாங்கிக்கொள்ளலும். இதில் வந்து நீங்கள் சொல்லணும்னு சொன்னால் இதில் சாஃப்ட்வேர் வேர்ஷன் வந்து அப் டு 15 வேர்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து நீங்கள் நெக்ஸ்ட் 6 இயருக்கு வந்து இதில் அப்டேட் இருக்கும். இப்போது அடுத்த அப்டேட் வர 6 வருஷத்துக்கு இந்த ஃபோனில் வந்து அப்டேட் யூஸ்ஃபுல்லாகிக்கும். அடுத்து வந்து 5000 mAh பேட்ரி கொடுத்துக்கிறாங்க. இதில் வந்து பேட்ரி இன்ஃபர்மேஷனில் வந்து 5000 mAh பேட்ரி கொடுத்துக்கிறாங்க. கேமரா குவாலிட்டி வந்து 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்துக்கிறாங்க. ஃப்ரண்ட் கேமராவுக்கு வந்து 12 மெகாபிக்சல் கொடுத்துக்கிறாங்க. கேமரா ஓகே, நோ இஷ்யூ, பரவாயில்லை. இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே இந்த கேமரா கொடுத்துக்கிறது. மற்ற வந்து ப்ரொசஸர்ஸ் பார்த்தா வந்து மீடியாடெக் கொடுத்துக்கிறாங்க. இந்த ஃபோனோட நெகட்டிவ் சொல்ல போனால் ரெசல்யூஷன் வந்து 720p கொடுத்துக்கிறாங்க. ஒரு IPLCD சரி கொடுத்திக்கலாம். ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே, நோ இஷ்யூ. ஒரு 30,000 பட்ஜெட்டுக்குள்ள ஒரு சாம்சங் ஃபோன் ஒன்று ஸ்ரீலங்காவில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த ஃபோனை வந்து நீங்கள் பை பண்ணுறதுல எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை, பிரச்சனை இல்லை. என்னென்னு சொன்னால் இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே. சாம்சங் நீங்கள் ஒரு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், IMO அந்த மாதிரி நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ண ஒரு பர்ஃபார்மன்ஸோடு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோனை நீங்கள் பை பண்ணுறதா இருந்தால் இந்த ஃபோனை நீங்கள் வந்து பை பண்ணிக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை, நோ இஷ்யூ. ஆனால் இதில் வந்து நீங்கள் 464 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதை விட நீங்கள் ஒரு 412 சரி நீங்கள் எடுக்கிறது நல்லோம். உங்களுக்கு ஏன்னா ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் கூடுதலாகிக்கும், மற்ற வந்து கொஞ்சம் லோட் ஆகாமைக்கும். உங்களுக்கு நீங்கள் 464 வந்து ஓகே தான். ஆனாலும் கொஞ்சம் நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் அந்த 464 நீங்கள் வாங்குகிற அமௌண்ட்லேருந்து 412 வந்து சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் தான். ஒரு 2000 ஒரு 3000 டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பேக் பேனல் டிசைன்லாம் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட் ஆகிடுது. இதுக்கு முன்னுக்கு வந்து A06 மாடலை விட A07 வந்து கொஞ்சம் இல்லை நல்லாவே ஒரு டிஃப்ரெண்ட் லுக் ஒன்றுக்குது, ஸ்லிம் ஆகிக்குது. மற்ற வந்து அந்த ஸ்க்ரெச் சவுண்டு அந்த எல்லாம் பாருங்கள், நாய்ஸ் சவுண்ட் ஒன்றுமே இல்லை, சவுண்ட்லாம் பாருங்கள் நல்லா ஆகிக்குது. செக்யூரிட்டி சிஸ்டமை பார்த்தா இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துக்கிறாங்க, ஃபேஸ் லாக்கும் கொடுத்துக்கிறாங்க. இந்த ஃபோனோட ஸ்லிம் டிசைனை பார்த்தா வந்து 7.6 mm கொடுத்துக்கிறாங்க. மற்றபடி நல்லா ஆகிக்குது, ஸ்மூத் ஆகிக்குது, கையில் வச்சு டிக்கிறதுங்க ஸ்மூத் ஆகிக்குது. ஓகே. இந்த ஃபோனோட பாக்ஸில் வந்து ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துக்கிறாங்க, சாம்சங் கேபிள் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. மற்றபடி சார்ஜர் இதில் இல்லை. மிச்ச நாளாக நான் திங்க் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் தான், நம்மளோட மொழியிலேயே நம்ம இந்த சேனலை ரன் பண்ணுவோம். நம்மளுக்கு தெரிஞ்ச மொழியிலேயே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம ஒரு ஹானஸ்ட்டாக ஒரு ரிவ்யூ ஒன்று கொடுப்போம். மற்றது எது யூஸ்ஃபுல்லோ அதை மட்டும் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஐடியா ஒன்று எடுத்தேன். என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் உங்களுக்கு தருவேன். நிச்சயமாக நீங்கள் நம்பி நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட்டை உங்களுக்கு தருவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். See you, bye.